ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பழக்கம் என்ன அப்படின்னு, ஆசிட்ஸை பற்றின கெமிஸ்ட்ரியை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ அந்த பார்ட் 2 வீடியோடைய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பார்ட் 1 வீடியோவில் எவ்வளவு தெளிவாக ஆசிட்ஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, வாட் இஸ் ஆசிட்ல ஆரம்பிச்சு டைப்ஸை பார்த்து முடிச்சு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து தெளிவாக முடிச்சோம். இப்போ நமக்கு 2 பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன எல்லாருக்குமே ஞாபகம் தெளிவாக இருக்கும். ஸோ ஆசிட்ஸை பற்றின தியரியை வழங்கினவங்க அண்ட் தென் ஆசிட்ஸ் யூசஸ், இதை பார்த்தா தான் இந்த டாபிக் முழுமை அடையும். ஓகேவா? சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்து முடிச்சிட்டு நம்ம யாருக்குள்ள போறோம், பேசிஸ்க்குள்ள போறோம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தியரியையும் வேற என்ன பார்க்க போறோம், அந்த யூசஸ் பத்தி தான். வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வாங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறோம்ன்றதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம். தியரிஸையும் யூசஸை பத்தி மட்டும்தான். சோ லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது ஆசிட்ஸ் உடைய மூலங்கள் எங்க இருந்தல, அது வந்து ஒரு மெயினான क्वेश्चन, டெஃபினட்டா படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு விஷயத்தை. அதே மாதிரி மூலத்தை தாண்டி நம்ம பார்க்கும்போது அந்த சோர்சஸ் தாண்டி இருக்கும்போது பேசிசிட்டில எப்படி பிரியுது, அயனைசேஷன் அயனியாதல் முறையில எப்படி பிரியுது, கான்சென்ட்ரேஷன் முதல்ல எப்படி பிரியுது அப்படின்றதையும் சொல்லிட்டோம். சோ டைப்ஸை பொறுத்தவரையும் மட்டுமே. ப்ராப்பர்ட்டிஸ்ல பிசிக்கல் 4, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு குறிப்பிட்ட சில எலிமெண்ட்ஸ் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் சொல்லி, இந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பா ஹைட்ரஜன் ஆக்சைடை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தியரி, கோட்பாடுகள். ஓகேவா? சோ என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 சயின்டிஸ்ட் வராங்க. யார் அப்படின்னா, ஆசிட்னா இதுதான், பேஸ்னா இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தா இது ஆசிட்பா, இப்படி இருந்தா இது பேஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 சயின்டிஸ்ட் புரிய வச்சாங்க. யார் யார் அவங்க என்னத்தை சொன்னாங்க, எதை சொன்னது மூலமா இது நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய முடிவுகள் தவறாகக்கூடிய பட்சத்துல அடுத்தவர்களுடைய முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்ல, அந்த மாதிரி தான் நமக்கும் 4 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சப்மிட் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஹீனியஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்றவர் யாரு, அர்ஹீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஓகேவா? அர்ஹீனியஸ் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸை பத்தி பேசுறதுக்கு வராரு. என்னதான் சார் பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அர்ஹீனியஸ் கோட்பாட்டின்படி அவர் ஆசிட்னா என்னன்னு சொல்றாருன்னா, நம்ம எடுத்துக்கொண்டக்கூடிய எக்ஸாம்பிள் HCl. HCl ஆனது நீருடன் வினை புரியும் பொழுது எதை கொடுக்கும், நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், ஹைட்ரோனியத்தை கொடுக்கும் சொல்லியிருந்தேன். அப்ப ஹைட்ரோனியத்தை கொடுக்க வல்லது எது, ஆசிட். நீருடன் வினை புரியும் பொழுது அமிலமானது ஹைட்ரோனியத்தை நமக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த H போய் எங்க சேர்ந்துரும், இந்த H கூட சேர்ந்துரும். ஏற்கனவே இது H1, இந்த H2 சேரும்போது அது என்ன வந்துரும், H3. O பக்கத்துல இருக்கிறதுனால அது அப்படியே இருந்துரும். பிளஸ் Cl, இந்த Cl குளோரைட் வந்து தனியா பிரிஞ்சிடும். அப்ப இது மைனஸ், இது பாசிட்டிவ், புரோட்டான். சோ புரோட்டான் எலக்ட்ரான் அந்த நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சிடும். அப்ப இது H3O பிளஸ், அது Cl மைனஸ். ஓகேவா? சரி, இப்படி பிரியும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா, அர்ஹீனியஸினுடைய பிரின்சிபல், வாட்டரோட அது ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் அயனிகளை அது தனியா பிரிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹைட்ரஜன் அயனிகளை வந்து பிரிச்சு ஏற்றுக்கொள்வதன் பேர் வந்து என்னன்னு சொல்றாரு, ஆசிட். ஆசிட்னா என்னன்னு சொல்லிட்டாரு சிம்பிளா, ஹைட்ரஜன் அயனிகளை ஏற்றுக்கொள்வது பேரு ஆசிட்னு சொல்லிட்டார். இதுவே பேஸ், காரம் அப்படின்னா என்னன்னு அவர் சொல்றாரு, அர்ஹீனியஸ் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரம்னா என்ன, NaOH. NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் Na னா சோடியம், H ஃபார் ஹைட்ரா, O வந்து ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு நீருடன் வினை புரியும் பொழுது என்ன வரும் அப்படின்றது அவர் நமக்கு சொல்றாரு. நீருடன் வினை புரியும் பொழுது OH ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து நமக்கு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு வழங்கும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப அர்ஹீனியஸ் என்ன சொல்றாருன்னா ரெண்டே விஷயத்தை தான் சொல்றாரு. ஒண்ணு, அமிலமா இருந்தா நீருடன் வினை புரியும் பொழுது H+ அயனிகளை கொடுக்கும். இதோ இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு எதுனா அது வேண்டாம், H+ அயனிகளை கொடுக்கும், அது வந்து கொடுக்கும். பேஸ் வந்து நீருடன் வினை புரியும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா OH அந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வழங்கும், ஹைட்ராக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் அயனிகளை வழங்கினால் அமிலம், ஹைட்ராக்சைடு அயனிகளை வழங்கினால் அது என்னது, பேஸ் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். இந்த OH வந்துச்சுனாலே என்னதுமா, ஹைட்ராக்சி. ஓகேவா? அப்ப ஹைட்ராக்சைடு அயனிகளை வழங்கினால் காரம், ஹைட்ரஜன் அயனிகளை வழங்கினால் பேஸ். இதுதான் அர்ஹீனியஸினுடைய கூற்று. அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப NH4 அமோனியம் இருக்கா, NH4 னா என்னது, அமோனியம். NH3 னா தான் என்னது, அமோனியா.
NH3 அமோனியா, இது அமோனியம். இப்ப இந்த மாதிரி நமக்கு ஒரு கூற்று வரும்பொழுது இவர் என்ன சொல்றாரு, இவருடைய கூற்று பலிக்குதா? ஏன்னா இதுவும் ஒரு காரம் தான், அமோனியமும் என்னதான் ஒரு காரம், பேஸ் தான். இது வந்து OH அயனிகளை வழங்குமானா வழங்காது. ஏன்னா இதுல இல்ல ஹைட்ராக்சைடு அயனிகளே இல்ல, இதுல இருக்க ஹைட்ராக்சைடு அயனிகள், அதனால அது ஹைட்ராக்சைடு அயனிகளை நீருடன் வினைபுரியும் பொழுது வழங்குச்சு. ஆனா இது நீருடன் வினைபுரிந்தா நமக்கு என்ன கொடுக்காது, ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்காது. அப்படி கொடுக்காத பட்சத்துல இவர் சொன்னது உண்மையா இல்ல, அதனால இவருடைய கூற்றை என்ன பண்றாங்க, ஏற்க மறுக்கிறார்கள். புரியுதா? அப்போ ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்குது ஆசிட்னு சொன்னேன், ஆனா காரமா இருந்தா ஹைட்ராக்சைடு அயனிகளை வழங்கும்னு சொன்னேன். ஆனா NH4 அமோனியம் ஒரு ஹைட்ராக்சைடு அயனிகளை வழங்கல, ஆனா இது ஒரு பேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவருடைய கூற்று எங்க ஒரு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டை சந்திச்சுச்சுன்னா, இவர் சொல்றது எல்லாமே நீருடன் வினைபுரியும் பொழுது மட்டும்தான் பேசுறாரு. அதனாலதான் இவருடைய கூற்றை வந்து ஒரு மெயின் டிசப்பாயின்மெண்ட்டை சந்திச்சுச்சு. சோ நீருடன் வினை புரியும் போதுதான் நீங்க சொல்ற மாதிரி கொடுக்குது. அமோனியம் வேற இருக்கு, இந்த அமோனியத்தை நான் வந்து நீருடன் வினை புரிய வச்சாலும் எனக்கு என்ன கிடைக்காது, ஹைட்ராக்சைடு அயனிகள் கிடைக்காது. அப்ப நீங்க சொல்றது தப்புங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவருடைய கூற்றை வந்து மாத்தி அமைக்கிறதுக்காக வரவர் இரண்டாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரி பிரான்ஸ்டட். லாரி பிரான்ஸ்டட் அப்படின்ற ஒருத்தர் வராரு. லாரி பிரான்ஸ்டட் இவர் தான் இரண்டாவதா வராரு. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னது சரிதான்ப்பா, ஆசிட பத்தி அவர் என்ன சொன்னாரோ அது என்னது சரி. ஆசிட பத்தி அவர் என்ன சொன்னாரு, ஒரு ஆசிட் தண்ணீரோட வினை புரியும் பொழுது எதை கொடுக்குமா, ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும். சரி, அவர் சொன்னது அது சரிதான். ஆனா பேஸுக்கு சொன்னாரு பாருங்க, காரத்துக்கு சொன்னார் பாருங்க, தண்ணீரோட வினை புரியும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்க வல்லதுன்னு. அது வந்து ஏற்றுக்கொள்ள வகையில இல்ல. ஏன்னா நாம தான் எதை சொல்லிட்டோம், இந்த அமோனியம் கொடுத்து இது ஏங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டோம்ல. அதனால இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அமோனியா தான் எதுவா மாறுச்சு, அமோனியமா மாறுச்சு. அமோனியா தான் எதுவா மாறுச்சு, அமோனியமா மாறுச்சு. ஓகேவா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் இருந்தது, இன்னொரு ஹைட்ரஜன் சேர்றது மூலமா தான் அது என்னவா மாறுச்சு, அமோனியமா மாறுச்சு. அப்ப ஏற்கனவே 3 ஹைட்ரஜன், இப்ப இங்க அமோனியத்துல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன். அப்ப அது மாறும் பொழுது அது என்னவா ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிச்சு எதை, ஹைட்ரஜனை. ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணது மூலமா தான் அது காரமா மாறுச்சு. அப்போ பேஸ்னா என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு, காரம் அப்படின்னா என்னன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனை என்ன பண்ணுமா, அக்செப்ட் பண்ணும், ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. டொனேட் பண்ணாது, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஓகேவா? சரியா? ஏற்றுக்கொள்ளும் எது, காரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹைட்ரஜனை கொடுக்கும் எது, ஆசிட். ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்ளும் எது, பேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆசிட் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஹைட்ரஜனை கொடுக்கும், ஹைட்ரஜனை கொடுக்கும் எது, அமிலம். அதே காரம் அப்படின்னா ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு லாரி பிரான்ஸ்டட் சொல்றாரு. அவர் சொன்னது சரிதாங்க, ஆனா அவர் வந்து ஹைட்ராக்சைடுன்னு சொல்லிட்டாரு. அது அதுல தண்ணீரோட வினை புரியும் பொழுதுதான். ஆனா இந்த அமோனியம் ஒரு கண்டிஷன் வந்துச்சு, அப்ப நீங்க அவர் கிறுக்கு பிடி போட்டு அவரோட பிளானை ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், இப்படி இருந்த அமோனியா இப்படி அமோனியமா மாறினதுக்கான காரணம் அந்த ஹைட்ரஜன் அயனிகளை அது டொனேட் பண்ணதுனாலதான். அந்த ஹைட்ரஜன் அயனிகளை அது டொனேட் பண்ணும்போது இது வாங்கிக்கிச்சு. அதனால ஹைட்ரஜன்களை ஏற்றுக்கொள்வது என்னன்னு சொன்னாரு, காரம் அப்படின்னு சொன்னார். யாரு, லாரி பிரான்ஸ்டட். அப்ப இவருடைய கூற்று தெரியுதா? அப்ப இரண்டு பேருடைய கூற்றுமே தெரியுதா? அர்ஹீனியஸ் சொல்றது என்ன, ஹைட்ரஜன் அயனிகளை வழங்கினால் அமிலம், ஹைட்ராக்சைடு அயனிகளை வழங்கினால் காரம், நீருடன் வினை புரியும் போது மட்டும். இவர் என்ன சொல்றாரு, ஹைட்ரஜனை கொடுக்குவது அமிலம், ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்வது காரம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? படிச்சு வச்சுக்கிறீங்களா? சோ அடுத்ததா மூணாவதா ஒருத்தர் வராரு. ஓகேவா? அடுத்ததா மூணாவதா ஒருத்தர் வரார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஸ் ஃபிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஸ் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒருத்தர் வரார். இவர் அமிலத்துக்கும் காரத்துக்கும் என்ன விதமான எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட்ன்றதுனா என்ன, பேஸ்ன்றதுனா என்ன அப்படின்னு இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவரு தெளிவா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். ஹைட்ரஜனை கொடுக்கும்பா எது, ஆசிட். ஹைட்ரஜனை ஏத்துக்கும்பா எது, பேஸ்ன்னு சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி வந்தவர் அர்ஹீனியஸ், ஹைட்ரஜனை கொடுத்தால் ஆசிட், ஹைட்ராக்சைடை கொடுத்தால் பேஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டார்.
இவரு மூணாவதா வந்தவர் ஒன்னும் சொல்லல, ஆக்சைடை ஏற்றுக்கொண்டால், அக்செப்டார், ஏற்றுக்கொண்டால் அவர் ஆசிட்னும், ஆக்சைடை டோனார் கொடுத்தால் அவர் வந்து பேஸ்னு சொல்றாங்க. ஆக்சைடு இது கொடுப்பது, கொடுக்கும். டோனார் என்றால் கொடுக்கும், ஆக்சைடை கொடுக்கும். இது ஆக்சைடை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு போறாரு. அது என்ன சார் டெஃபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சைடுனா ஆக்சைடுமா, ஓகேவா, ஆக்சைடு. இதுக்கு வந்து ஒரு இதுவே பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு CaO Ca for calcium, O for oxide. இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து SiO2 ஓட வினை புரியும் பொழுது, SiO2 ஓட வினை புரியும் பொழுது இந்த O என்ன ஆகும், இந்த இடத்துக்கு போகும். O என்ன ஆகும், இந்த இடத்துக்கு போகும். ஏன்னா O இங்க இருந்து இதுக்கு கொடுக்கும், ஓகேவா. அப்ப இந்த CaO என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ், இது ஒரு காரம், ஓகேவா. கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டேன், இது என்னது, ஒரு காரம். இந்த ஆக்சைடை SiO2க்கு கொடுக்கும் பொழுது அது வாங்கிக்குது. அப்ப அது என்னவா வரும்னா CaSiO3 மாறும், ஓகேவா. CaSiO3 மாறும். இந்த ஆக்சைடு இங்க போய் இடம் மாறும் பொழுது இது இதை ஏற்றுக்குது. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிட். அந்த கொள்கையின்படி லக்ஸ்லட் என்ன சொல்றாருன்னா, ஆக்சைடை கொடுப்பது பேஸ், ஆக்சைடை வாங்கிக் கொள்வது யாரு, ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கூற்றை முடிக்கிறாரு இவங்க, ஓகேவா. அப்ப 3 பேர் 3 விதமா பேசுறாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. இப்ப 3 பேர் 3 விதமா பேசி முடிச்சிட்டாங்க. லாஸ்டா சொல்ல வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ். 4ஆவதா வரவர் தான் யாருன்னா லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஓகேவா. இவர் என்ன சொல்றாரு, லூயிஸ் என்ன சொல்றாருன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் எக்ஸாமுக்குமே நமக்கு தேவை. இவருமே வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை கொடுத்து இந்த தியரியை முடிச்சு வைக்கிறாரு. இவர்தான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது எலக்ட்ரான்களின் இணை, தமிழ்ல சொல்றதா இருந்தா எலக்ட்ரான்களின் இணையை ஏற்றுக்கொள்வது, எலக்ட்ரான்களின் இணையை ஏற்றுக்கொள்வதுக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிட். அமிலம்னா எலக்ட்ரான்களுடைய இணையை ஏத்துக்கும், அதுதான் H+ அப்படின்னு சொல்றேன். இது எலக்ட்ரான்களுடைய இணையை ஏற்றுக்குதான். அப்ப காரம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களுடைய இணையை வழங்கும் டோனார் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. அப்ப அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். சோ லூயிஸ் கான்செப்ட் படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல கேட்கும்போது எலக்ட்ரான்களின் இணையை ஏற்றுக்கொள்வதே அமிலம் என லூயிஸ் கூறுகிறாரா அப்படின்னு கேட்டா ஆமாம் சரி, ஓகேவா, புரியுதா. அப்ப இந்த லூயிஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சோ இந்த 4 பேர் சொன்ன ஸ்டேட்மென்ட் தான் உங்களுக்கு இங்க நான் எழுதி போட்டுருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் அரினியஸ் என்ன சொல்லிருக்காரு, ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்தால் அது ஆசிட், ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்தால் அது வந்து என்னதுன்னு சொன்னாரு, பேஸ்னு சொன்னாரு. ரெண்டுமே நீருடன் வினை புரியும் போது அப்ப ஏன் சார் உங்க கான்செப்ட் வந்து அமோனியத்துல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன அவருடைய கொள்கையை ரிஜெக்ட் பண்ணாங்க. சோ அதை போய் வாதிடுறதுக்கு தான் யார் வராருன்னு பாருங்க, லாரி பிரான்ஸ்டட் வராரு. அவர் என்ன சொன்னாரு, அரினியஸ் சொன்னது அதை நான் ஒத்துக்கிறேன், ஆசிட்ல ஒத்துக்கிறேன், ஹைட்ரஜனை வந்து கொடுக்கோன்னுட்டு. பேஸ் வந்து என்ன பண்ணும்னா ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும். இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அமோனியத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எக்ஸ்ட்ரா வாங்கினா அது அமோனியமா மாறுது, அப்ப அது காரமா மாறுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. லாஸ்டா வந்தவர் என்ன பண்ணாரு, லக்ஸ்லட் ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுவது வந்து ஆசிட்னோ, ஆக்சைடை ஏற்றுக்கொள் கொடுக்கிறது வந்து எதுன்னு பேஸ்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்ததா வந்தவர் லாஸ்ட் ஆல் நம்ம லூயிஸ், எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொள்வது ஆசிடும் எலக்ட்ரானினை வழங்குவது காரம்னு சொல்லி முடிக்கிறார், ஓகேவா. சோ இது இவர்களுடைய தியரி. இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு தியரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக் ரொம்ப ஈஸி, யூசஸ் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பயன்பாடுகள் அப்படின்னும் பொழுது இந்த அமிலங்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க, இதனுடைய வேறு பெயர்கள் என்ன, இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்மளுடைய H2SO4 தான். முதல் இடத்திலே இவரை தான் யூஸ் பண்ணி நம்மள क्वेश्चन கேக்குறாங்க. H2SO4 னா யாரு, சல்பியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தக அமிலம். இவருக்கு 3 பேர் இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிங் ஆஃப் ஆசிட், அமிலங்களின் தலைவன் ராஜா, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் அரசன். அடுத்தது ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு
3 பேர் இருக்கான். எதுக்கு சார் இவருக்கு இந்த பேரெல்லாம் கொடுக்குறாங்க? இவருக்கு இந்த பேர் கொடுக்குற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாரு? இவர் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்றீங்களா, ரொம்ப பவர்ஃபுல் ஏஜென்ட் இவரு அப்படின்லாம் சொல்லுவீங்க. வேதிப்பொருட்களின் அரசன்மா, அடுத்தது அமிலங்களின் அரசனும் இவர் தான். ஓகேவா? இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுத்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கந்தக அமிலம், சல்பியூரிக் அமிலம் அல்லது H2SO4 எது கொடுத்திருந்தாலும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இவர் பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். HFSO4 இவர் தான் யாரு? ரொம்ப இருக்கிறதே உலகத்திலேயே ஹைட்ரோஃப்ளோரோ சல்பியூரிக் ஆசிட் சொல்றப்ப இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆசிட். சோ பட்டாலே எலும்பு தெரியும் தாராளமா. அப்ப ஏன் சார் இவருக்கு அந்த வேதிப்பொருட்களின் அரசன் கொடுத்திருக்காங்கன்னா அவருடைய பயன்பாடுகள் அந்த அளவுக்கு, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அந்த அளவுக்கு இவருடைய பயன்பாடுகள் அதிகம் இருப்பதன் காரணமாகத்தான் இவர் என்னன்னு சொல்றாங்க? வேதிப்பொருட்களின் அரசன், ராஜா அமிலங்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவருடைய பயன்பாடுகளின் நலன் கருதிதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறாங்க. ஆனா இவரை விட டிஃபெக்டிவானவங்க ஃபர்ஸ்ட் இவரு, ரெண்டாவது வந்து நைட்ரிக் ஆசிட்மா HNO3. ஆனா நாங்க சொல்லும் போது மாத்தி சொல்லிட்டேன், இது தெரிஞ்சுக்கோங்க. HCl சொல்லிட்டு இருப்பேன். மூணாவது தான் HCl. ஓகேவா? நாலாவது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா H2SO4. இந்த ஆர்டர்ல தான் இவர்களுடைய பவர் இருக்கும். அதாவது அது எந்த அளவுக்கு அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அதுல முதல்ல இவர் தான் H2SO4. இவருக்கு என்னென்ன பேர் இருக்கு? அமிலங்களின் அரசன், வேதிப்பொருட்களின் அரசன், ஆயில் ஆஃப் விட்ரியல், விட்ரியல் எண்ணெய், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், கிங் ஆஃப் ஆசிட்ஸ், இந்த பேர்லாம் இருக்கு. சோ இவருடைய பயன்பாடுகள் மேஜரா புக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் பேட்டரிகளில் பயன்படுவார். ஓகேவா? கார் பேட்டரிஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அங்க வந்து நிறைய வந்து பயன்பாடுகளுக்கு இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ரெண்டாவது இடத்துல இருக்கிறது HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நம்ம வயிற்றுல சுரக்குதுன்னு சொன்ன, நம்ம வயிறு வந்து கண்டதை சாப்பிட்டு பாத்ரூம் மாதிரி இருக்கு, அதை கிளீன் பண்றோம்ல. சோ HCl-ம் வந்து கழிவறையை சுத்தம் பண்ண மெஜாரிட்டி பயன்படுது. பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட், அந்த ஆசிட் போட்டு கழுவுங்க அந்த பாத்ரூம்னு சொல்றோம்ல, அந்த கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுவதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா HCl. சுத்தம் செய்ய மெஜாரிட்டி யூசஸ் நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது. வாஷிங் எ டாய்லெட். ஓகேவா? டாய்லெட் வாஷ் பண்றதுக்கு, பாத்ரூம் வாஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். மூணாவது HNO3, நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமிலம் எங்க யூஸ் பண்றாங்கன்னா பெரும்பாலும் உரம், ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஃபெர்டிலைசர் சோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அமோனியா ஃபெர்டிலைசர். அதாவது வந்து ஒரு முழு ஃபெர்டிலைசர்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்த 3 இருக்கிறத சொல்லுவாங்க. NPK, இது NPK எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கணும். எதுக்காக? ஒரு முழு ஃபெர்டிலைசர், ஒரு முழு உரம் தயாரிப்புல அதுல வந்து இந்த நைட்ரிக் அமிலமும் முக்கியமா பயன்படுது. HNO3 வந்து முக்கியமா பயன்படுவது எதுக்கு? உரங்களை தயாரிப்பதற்கு. அடுத்தது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன் டீக்கு போய் 20 பட்டு உரம், ஃபெர்டிலைசர் தயாரிக்க பயன்படுது. இந்த உரம் தயாரிக்க பயன்படுறது மாதிரி நம்ம தலைமுடிக்கு தலை சாயம் போடுறோம்ல, டைஸ், அந்த தலை சாயத்திற்கு பயன்படுது. சாயம், ஓகேவா? சாயத்திற்குள்ள இது வந்து கலர், அந்த கலரிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் ஆகும். சோ டைஸ் தயாரிக்கவும் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பயன்படுது. HNO3, நைட்ரிக் ஆசிட். அதே மாதிரி வேறொரு முக்கியமான வண்ணங்கள், இந்த ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் யூஸ் பண்றோம் பாருங்க, அதுல கலர் கலரா எழுதுறீங்கல்ல, இந்த கலர் அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கலர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சேம் நைட்ரிக் ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்ப H2SO4 வந்து இதுக்காகலாம் பயன்படுது. தட் மீன்ஸ் வந்து கார் பேட்டரிஸ்ல யூஸ் பண்றதுக்கு பயன்படுது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படும். HCl-மே கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் பயன்படும். மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டு வாஷ் எ டாய்லெட் தான், கழிவறையை சுத்தம் செய்ய. அதே மாதிரி தான் நைட்ரிக் ஆசிட் வந்து மெயின் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உரம் தயாரிக்க, உரத்தை வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்க பயன்படும். அடுத்தது சாயம், டையிங் ஏஜென்ட்டாவும், நெக்ஸ்ட் கலர், வண்ணங்கள் தயாரிக்க பயன்படும். அப்ப இந்த 3 கேஸ் இத பத்தி முக்கியமா தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், அடுத்தது கிங் ஆஃப் ஆசிட்ஸ், ஆயில் ஆஃப் விட்ரியால்னு சொல்லிட்டு நான் யாரை சொன்னேன்? H2SO4 சொன்னேன். அது என்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க. இவங்க வந்து ராஜ திராவகம் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. ராஜ திராவகம், இது வந்து நீங்க வந்து புக்லயே போட்டிருப்பாங்க. ராஜ திராவகம் இன் இங்கிலீஷ் வந்து அக்வாரிஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்வாரிஜியா,
சோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல அதை கொடுப்பாங்க. ராஜ திராவகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில உலோகங்கள் இருக்குல்ல, ஒரு சில உலோகங்கள், அந்த உலோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஏதாச்சும் ஒரு ஆசிட் போட்டு கரைச்சாலே கரைஞ்சிடும். அந்த உலோகங்கள் என்ன ஆயிடும், உருகிடும். அந்த ஆசிட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னாலே பார்த்தாலே தெரியும். இரும்பெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ஆசிட்ல போட்டா அப்படியே என்ன ஆயிடும், இரும்பு உருகி போயிடும். உருகி போற மாதிரி உருகியே போயிடும். ஆனா ஒரு சில மெட்டல்ஸை வந்து அப்படி ஈஸியா பண்ண முடியாது. அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கமும் வெள்ளியும். ஏன்னா இவங்க ரொம்ப காஸ்ட்லி இல்ல, கொழுப்பு எடுத்து போய் அலைவாங்க, நீ என்ன உருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த தங்கமும் வெள்ளியும் உருக்கிறதுக்கு நைட்ரிக் ஆசிடும் பயன்படாது, HCl தனியா அந்த வேலையை செய்ய முடியாது. இப்ப HCl எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தனியா அதனால என்ன பண்ண முடியாது, ஒரு உலோகத்தை உருக்க முடியாது. மத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடும். ஆனா இவங்க தான் வரும்போது கொஞ்சம் பயந்து நின்றுடும், ஐயோ இது தங்கம்பா, ஐயோ இது வெள்ளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப உருவாக்குற அந்த ஒரு இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ திராவகம், அக்வாரீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் லிக்விட்ஸ், திரவங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, கிங் ஆஃப் லிக்விட்ஸ். வார்த்தைகள்ல முக்கியம், திரவங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த திரவங்களின் தலைவன் சொல்லும் பொழுது நீங்க என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுனா, இதுதான் அக்வாரீசியா, ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, HCl-ஐயும் பிளஸ் HNO3-ஐயும் சேர்ந்துதான் உருவாக்குவாங்க. இவர்கள் இருவரும் சேர்ந்தவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ திராவகம். இவர்கள் இருவரும் சேர்ந்தவங்க யாரு, ராஜ திராவகம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யாரை அழிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தையும் வெள்ளியையும் அழிப்பாங்க. நீ என்ன உருக மாட்டேன்னு சொல்லுவியா, இப்பவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை கோத்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் காணாம போயிடுவாங்க. அப்ப தங்கத்தையும் வெள்ளி இதெல்லாம் கேட்பாங்க நமக்கு. ராஜ திராவகத்துல இருக்கக்கூடியது வந்து தங்கம் மற்றும் வெள்ளி. அது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா HCl-ம் HNO3-யும் சேரணும். ஆனா இதுல ஒரு சூட்சமமான கேள்வி இருக்கு. ராஜ திராவகம் உருவாக்குறதுக்கு எனக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் தேவைன்னு தெரியும். ஆனா அது எத்தனை பங்குள்ள அளவுகள்ல தேவை, அது முக்கியமா தெரியணும். எத்தனை பங்குள்ள அளவுகள்னா, இப்ப இதுல 3:1 3:1. இதுல 3 பங்கு யாருன்னு பாத்தீங்கன்னா HCl எனக்கு 3 பங்கும், HNO3 எனக்கு எத்தனை பங்கும் வேணும், 1 பங்கும் வேணும். இப்படி இருந்தா என்னால எதை உருவாக்க முடியும், ராஜ திராவகம். அப்ப ராஜ திராவகம் உருவாக்கக்கூடிய அந்த 4 பங்குல 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் சேர்த்தால் ராஜ திராவகம் சொல்லக்கூடிய அக்வாரீசியா உருவாயிடும். அதை வச்சு நான் என்னுடைய மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம், கரைச்சிக்கலாம். ஆனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, HNO3-ல 3 இருக்கு. அப்ப அந்த 3 பங்கு எனக்கு தேவை இல்லை, ஏன்னா அதிலே பேர்லயே 3 இருக்கு. அதனால HCl தான் 3 பங்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா HNO3 எத்தனை பங்கு, 1 பங்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட இதனுடைய கொதிநிலை வந்து 108 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. இதனுடைய கொதிநிலை என்ன, 108 டிகிரி செல்சியஸ். சோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஓகேவா? அப்புறம் நாலாவதா பார்த்தது ராஜ திராவகத்தை பத்தி. முதல் 3 பார்த்தது H2SO4 எங்க பயன்படுது, HCl எங்க பயன்படுது, HNO3 எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்க. நாலாவது பார்த்தது வந்து ராஜ திராவகம், சோ அக்வாரீசியா. சோ அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா டார்டாரிக் அமிலம். யாரு, டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் எங்க இருந்து கிடைக்கிறதா நான் சொல்லியிருந்தேன், புளி சார், புளின்னு ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்க. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கரிஸ்ல பயன்படுது. நம்ம பேக்கரி எல்லாம் இருக்கும்ல, அந்த பேக்கரிஸ்ல பயன்படுது. புளிப்பு சுவை எங்கன்னா ஏற்கணும், இல்ல மாவு புளிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டார்டாரிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்க. ரொட்டி சோடா தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க. ரொட்டி சோடா, ஓகேவா, ரொட்டி சோடா தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க டார்டாரிக் அமிலத்துல. ஓகேவா? சோ அடுத்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் 6வது இடத்துல இருக்கவங்க. சோ 2 பேரை சொல்றேன். அவங்க 2 பேருடைய பயன்பாடும் ஏறத்தாழ ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒன்னு பென்சாயிக் அமிலம், ஓகேவா, பென்சாயிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய பென்சாயிக் அமிலம். இந்த பென்சாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு வார்த்தையா கொடுத்திருப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்சாயிக் அமிலம் மட்டும் திடமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆசிட்ஸ்னாலே பெரும்பாலும் மேக்ஸிமம் லிக்விடா தான் இருக்கும். ஆனா இந்த பென்சாயிக் ஆசிட் மட்டும் கொஞ்சம் திரவமா லிக்விடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, திடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாலிடா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுது. உணவுப் பொருட்களை வந்து என்ன பண்ணுது, பதப்படுத்த பயன்படுது. ஏன்னா நம்மளாம் காயிற வெயிலுக்கு காலையில சமைச்சா மதியமே என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது, இல்ல ஊசி போன வாசனை வந்துடுது, இல்ல சாயங்காலத்துக்கு மேல கூட தாங்காது. ஓகேவா? பெரும்பாலும். ஆனா இந்த பிளைட்ல போறவங்க, இந்த வெளியில இருந்து பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி அதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு பென்சாயிக் ஆசிட். அதை வச்சுதான் அந்த உணவுப் பொருட்களை என்ன பண்றாங்க, பதப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஊறுகாயை பயன்படுத்துறதுக்கு, ஊறுகாயவும் என்ன பண்ணும், பதப்படுத்தும். சோ ஊறுகாயை பதப்படுத்துறதுக்கும் இதுதான் தேவை. அதனால முக்கியமா இதை உங்க கொஸ்டின்லயே வைப்பாங்க, ஊறுகாயை பதப்படுத்துறதுக்கு தேவையான ஆசிட் எதுன்னு கேட்டீங்கன்னா பென்சாயிக் ஆசிட்.
ஓகேவா? சோ எப்படி பென்சாயிக் ஆசிட் அதுக்கு பயன்படுதோ இந்த சேம் வே தான் நமக்கு அசிடிக் ஆசிடும் பயன்படுது. என்ன ஆசிட்? அசிடிக் ஆசிட், அசிடிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? அசிடிக் அமிலம் போன கிளாஸ்ல நடத்திட்டேன். CH3COOH அப்படின்னு சொல்லிட்டுலாம். சோ அது வினிகர்ல இருந்து கிடைக்குது அப்படின்லாம் பாத்துட்டீங்கல்ல. அந்த வினிகர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதே அமிலமும் பெரும்பாலும் எதுக்குதான்? ஊறுகாயை பதப்படுத்துவதற்கு தான். அப்ப ஊறுகாயை பதப்படுத்துறதுக்கு ரெண்டு ஒண்ணு, பென்சாயிக்னு சொல்லலாம், அசிடிக்னு சொல்லலாம். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனுடைய மூலப்பொருள் வந்து வினிகர், அது தெரிஞ்சு வச்சுச்சு. அடுத்தது 8வது 9வது இன்னும் 2 தான். ஒண்ணு ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமே எல்லாருக்குமே. ஆக்சாலிக் அமிலம் தக்காளி. ஆக்சாலிக் அமிலம் எங்க? தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனுடைய சோர்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில இருக்கிறது எதை பயன்படுத்துறதுன்னா கரையை நீக்க. சரி, ஏற்கனவே கரையை நீக்கதா HCl சொன்னீங்க அப்படின்னா அது கழிவறையில் உள்ள கரையை, துணிகளில் உள்ள கரையை நீக்க எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். துணிகளில் உள்ள கரைகளை நீக்க எது பயன்படுது? ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். அதான் நம்ம வந்து எது வந்து வேணான்னு விடுறோமோ அதுல இருந்து இம்பார்ட்டன்டா நமக்கு क्वेश्चंस வந்துரும். சோ அதனால ரொம்ப நல்லபடியா இந்த யூசஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கார்பானிக் அமிலம். இது வந்து புக்ல கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. கார்பானிக் ஆசிட். ஓகேவா? இந்த கார்பானிக் ஆசிட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்பானிக் அமிலம் எல்லாருக்குமே தெரியுமே, ஒரு பெரிய லைன் கொடுத்தாலே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு காற்றேற்றம் செய்யப்பட்ட குளிர்பதனம். குளிர்பதனம் தான் கரெக்ட். காற்றேற்றம் செய்யப்பட்ட, ஓகேவா, ஆக்சைடு நிரப்பப்பட்டது. என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்போ ஒரு 7up ஜூஸ் வாங்குறீங்க இல்ல ஒரு ஸ்ப்ரைட் ஜூஸ் வாங்குறீங்க, அந்த ஜூஸ் வந்து திறந்த உடனே எப்படி ஆகுது? கேஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதா? அந்த காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர்ல எதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த கார்பானிக் ஆசிட் தான் பயன்படுத்துறாங்க. சோ அந்த இடத்துல வந்து இதை தான் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த 9 யூசேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? H2SO4 கார் பேட்டரி, HCl டு வாஷிங் ஏ டாய்லெட், HNO3 வந்து உரத்துக்கும் பயன்படுது, டை அடிக்கிறதுக்கும் பயன்படுது, அதே நேரத்துல வண்ணங்கள் கலர்ஸ்க்கும் பயன்படுது. சோ ஆர்டர் ஆஃப் தட் அந்த எஃபெக்ட் உள்ள இததான் எழுதி போட்டிருந்த ஒருத்தல. அடுத்தது ராஜதிராவகம். ராஜதிராவகம் சும்மா உருவாவாது, HNO3 HCl சேர்க்கிறது மூலமா உருவாகுது. HNO3 ஒரு பங்கு, HCl வந்து 3 பங்கு, 3:1 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்தது வந்து அதுக்கு என்னன்னு சொல்லலாம்? அக்வாரிஜா கிங் ஆஃப் லிக்விட்ஸ்னு சொல்லலாம். AuAg அந்த 2 தங்கம் மற்றும் வெள்ளியை வந்து அதனால கரைக்க முடியாது, அதனாலதான் இது ராஜதிராவகத்தை யூஸ் பண்றோம். டார்டாரிக் அமிலம் வந்து பேக்கரிஸ்லயும் ரொட்டி சோடாலையும் பயன்படுது. அடுத்தது வந்து பென்சாயிக் ஆசிட் வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் ஊறுகாயை பதப்படுத்துறதுக்கும், அதேதான் அசிட்டிக் ஆசிடும். ஆக்சாலிக் அமிலம் வந்து துணிகளில் உள்ள கரையை வந்து நீக்குவதற்கு, கார்பானிக் ஆசிட் வந்து காற்றேற்றம் செய்யப்பட்ட நீருக்கு. ஓகேவா? சோ லாஸ்ட் ஆசிட் பேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆசிடையும் பேஸையும் சமப்படுத்துறது தான் நியூட்ரல் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? சோ முடிச்சிடலாம் கிளாஸ் இந்த ஸ்லைடோட. ஓகேவா? நியூட்ரல் ஏன்ற ரீசன் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேவா? சோ சில விவசாய முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து அசிடிக் இன் நேச்சர், பேசிக் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மண் வந்து அமிலத்தன்மை வாய்ந்த மண், இந்த மண் வந்து காரத்தன்மை வாய்ந்த மண், இதுல ஒரு சில பயிர்கள் தான் விளையும், இதுல ஒரு சில பயிர்கள் தான் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசிட் தன்மை உள்ள பயிர்ல எதெல்லாம் விளையும்னா நம்ம பார்க்கக்கூடிய நெல்லு, நம்ம சாப்பிடுறோம்ல அரிசி, அதெல்லாம் அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணில தான் அது வந்து விளையும். அப்ப நெல்லு கண்டிப்பா அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணா இருக்கணும். இதே பேஸ் காரத்தன்மத்துல வந்து காரத்தன்மை உள்ள மண்ல சிட்ரஸ் வகை பழங்களை வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா விளைவிக்கலாம். என்னது? சிட்ரஸ் வகை பழங்கள். நாளை பின்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, நம்ம கேட்பாங்க காரத்தன்மை வாய்ந்த மண்ணுல வந்து எந்த பயிர் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரஸ் வகை பழங்களை விளைவிக்கலாம். நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா இது சமநிலை, ஆசிடும் இல்ல பேஸும் இல்ல, சமமா இருக்கும். இதுல வந்து இருக்கிறது வந்து மெயினா எதுன்னு பாத்தீங்கன்னா கரும்பு. ஓகேவா? சுகர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆசிட்ல வந்து நெல்லு, பேஸுக்கு அந்த மண்ணுல வந்து காரத்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அதுல வந்து சிட்ரஸ் வகை பழங்களை நம்ம வந்து பயிரிடலாம். அதனால எலுமிச்சை பழம், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நியூட்ரலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரும்பு பயிரிடலாம். சோ நமக்கு வந்து சின்ன வயசுல வந்து பார்க்கும்போது தெரியும், இப்ப வந்து ஒரு தேனியோ இல்ல எறும்போ வந்து டக்குன்னு கடிச்சிச்சுன்னா அந்த இடம் உடனே என்ன ஆயிடும்? வீங்கி போயிடும். ஏன்னா தேனியினுடைய கொடுக்குல இருந்து வர்றது என்ன அமிலம்னு சொல்லியிருந்தேன்? ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்மிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடுன்னு என்ன எழுதி போட்டிருந்தேன்? HCOOH. சோ இந்த அமிலம் வந்து என் கையில பட்டோனே இந்த சதை, இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய pH வேல்யூ அது சேஞ்ச் பண்ணும். அதனால எனக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் ஏற்பட்டு அது வீங்க ஆரம்பிக்கும். அப்படி வீங்க ஆரம்பிச்சோட எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே ஒரு சுண்ணாம்பு எடுத்து வையே, சுண்ணாம்பு எடுத்து வச்சா அந்த வீக்கம் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். அப்ப சுண்ணாம்பு எடுத்து வைன்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லல. சுண்ணாம்பு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்.
அந்த கொடுக்குல இருந்து வெளிப்பட்டது ஒரு ஃபார்மிக் அமிலம், அது என்ன இருக்கு இன்ஜெக்ட் ஆயிருக்கு. சுண்ணாம்புன்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடா இருந்தாலும் சரி இல்ல கால்சியம் ஆக்சைடா இருந்தாலும் சரி, இதுதான் சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்புன்றது வந்து என்னது, ஒரு பேஸ், காரம். ஓகேவா, ஒரு காரம். இந்த பேஸும் இந்த ஆசிடும் இணையும் பொழுது அந்த இடம் என்ன ஆகும், நியூட்ரல் ஆகும். அப்ப எனக்கு வீக்கங்கள் குறைவாகும். அதனாலதான் பெரியவங்க வந்து சும்மா வந்து சொன்னா அவங்க வந்து தெரியாம சொல்லிருக்கலாம் வீக்கம் குறையும்ன்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சிச்சா, அப்ப ஆசிடும் பேஸும் சேரும் போது அந்த இடம் நியூட்ரல் ஆயிட்டு நமக்கு என்ன ஆயிடும், நல்லது நடக்கும். ஓகேவா, அப்ப இது ஒரு விஷயம். இன்னொன்னு, காலையில எழுந்தோடனே பிரஷ் பண்றீங்க, பற்பசை டூத் பேஸ்ட் இருக்கா, டூத் பேஸ்ட். இந்த டூத் பேஸ்ட்ல எதமா பயன்படுத்துறீங்க, ஆசிடா பேஸா? டூத் பேஸ்ட்ல எதை பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் தான். ஏன் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் பேர் என்ன, ஃப்ளூரின். ஓகேவா, ஃப்ளூரின். இந்த ஃப்ளூரின் என்னன்னா ஒரு பேஸ், ஒரு காரம். டூத் பேஸ்ட் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரமா தான் சார் இருக்கு, அதனால காரம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாதுமா. பர்பஸை டூத் பேஸ்ட்னால என்னது, காரம். அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எது, ஃப்ளூரின். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இரவு முழுக்க நீங்க பல்லு வளர்க்காம இருப்பீங்கல்ல, சோ நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது பல்லே வளர்க்காத போது கண்டிப்பா அங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும், அதாவது கிருமிகள் வர ஆரம்பிக்கும். அந்த கிருமிகள் வந்து என்ன பண்ணும், கண்டினியூஸா அந்த பாக்டீரியாஸ் வந்து ஆசிட வந்து செக்ரிகேட் பண்ணிட்டே இருக்கும், செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஆசிட் வந்துட்டே இருக்கும்போது உங்க வாய் எல்லாமே ஒரு வித அமிலத்தன்மை கொண்டதா மாறிடும் காலை வேலைக்குள்ள. அப்படி அமிலத்தன்மை கொண்டதா மாறின உங்க வாயை வச்சு திருப்பி அமிலத்து கொண்டே வளர்க்கணும், இன்னும் வெந்துதான் போகுமே தவிர குறையாது. அதனாலதான் டூத் பேஸ்ட்ன்ற ஒரு பேஸை வச்சு என்ன பண்றாங்க, வளர்க்குறாங்க. அப்பதான் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆயிட்டு அந்த இடம் என்ன ஆயிடும், உங்களுக்கு பளிச்சுன்னு ஆயிடும். ஓகேவா, அதனால பர்பஸை டூத் பேஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் சொல்லக்கூடிய ஒரு பேஸ் தான். ஓகேவா, சோ இப்போ கிளாसेस முடிஞ்சிருச்சு. சோ உங்களுடைய செகண்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. அமிலத்தை பத்தி ஒரு ஃபுல் த்ரோட்டா எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னங்க, காரம் தான். காரமா இருக்குமா, காரமா இருக்காது, என்னவா இருக்குன்றதை நம்ம அந்த வீடியோல வந்து பாத்துக்கலாம். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.